நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆனது மாதிரி, நம்ம இந்த வீட்டுக்கு சந்தாவும் மருமகளா வந்தா சூப்பரா இருக்கும். அந்த காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு என்னைய மாதிரி நீங்களும் ஆசையோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்ப நம்ம சந்தாவும் சேரனனுக்கும் தான் அடுத்ததா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்போம். இப்போ நம்ம நிலா வந்து அத பத்தி தான் வந்து நம்ம சேரனங்கிட்டயும் பேசுறாங்க. சோழன் வந்து இத சொல்லிருவாரு. "அண்ணே உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேனே" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "என்னடா சோழா இப்படி வந்து சொல்லிட்டுருக்குற?" அப்படின்னு கேட்கும்போது, "உன்னைய எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. ஆனா உனக்கு முன்னாடியே வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் வருத்தப்படலையே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அப்படிலாம் எதுவுமே இல்லடா சோழா. நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே!" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட வந்து நம்ம சேரன் தான் சொல்றாங்க. பாண்டியெல்லாம் நீ கல்யாணம் பண்ணா தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாண்டி கூட சொல்றான். ஆனா நான் தானே உன்னைய பத்தி யோசிக்காம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சேரன் இருந்துகிட்டு, பாண்டிய கூட வானதிய கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோடான்னு தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்காக நீங்க ஏன்டா சந்தோஷம் இல்லாம இருக்கணும்? நீங்க ஹேப்பியா இருக்கலாமேடா! நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது, எனக்கு நிம்மதியாவும், ஹேப்பியா நல்லா சந்தோஷமாவும் தானே இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் இந்த நம்ம சந்தாவோட மாமா இருக்காரு இல்லையா? அவரால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து வரப்போகுது. அது என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல நம்ம கன்டினியூவா பார்க்க போறோம். இப்போ சந்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் கிட்ட அப்பப்போ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப அங்க இருந்து அனீஸ் பாய் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதாவது இங்க வந்துட்டாரு. இங்க அதாவது சென்னைக்கு வந்துட்டாரு வேலைக்காக. அப்ப அங்க வந்து நம்ம சந்தாவுக்கு பாதுகாப்பா அப்படிங்கிறது யாருமே இல்ல. இப்ப சந்தாவோட ஜாதகத்துக்குன்படி ஒரு 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணா தான் சந்தா நல்லா இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதனால தான் வந்து சந்தாவோட மாமா வந்து பொறுமையா இருப்பாரு. இப்படிதான் நம்ம சந்தா வந்து சேரன்கிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. நிலாவுக்கு வந்து நிலாவுக்கும் நம்ம சோழனுக்கும் கல்யாணம் ஆனது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி ஹேப்பியா இருக்கிறாங்க. சந்தோஷமா அவங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளா நாங்க நெனச்சிட்டு இருந்தது நடந்துருச்சுப்பா. உன்கிட்ட கூட நீ வந்து நம்ம அனீஸ் வந்து கூட என்கிட்ட சந்தாவ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும்போது, நான் கூட உங்ககிட்ட கொஞ்சம் டைம் கேட்டேன். நம்ம சோழனும், நிலாவும் கல்யாணம் பண்ணியிருக்காங்களே தவிர, இன்னும் உங்க புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சொன்னேன். அப்ப கூட உங்ககிட்ட டைம் கேட்டு கல்யாணத்த தள்ளி போட்டோம். இப்ப அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அ சேரன வந்து சந்தா கிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க. இந்த கல்யாணத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருந்துச்சு. என்னால தான் வர முடியல அப்படின்ற மாதிரி சந்தா சொல்லுவாங்க. சரி அதனால என்னப்பா கவலைப்படாத. ஆனா உன்னைய எல்லாருமே மிஸ் பண்ணோம். நிலா கூட உன்னைய பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அனீஸ் வந்துட்டு அவனோட பைக்க சர்வீஸ்க்கு விட்டுருக்கான். பாண்டி கிட்ட சொன்னேன். அனீஸோட பைக் வந்துட்டு ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சான்டா, உடனே தேவைப்படும் போறதுக்கும், வர்றதுக்கும். அதனால கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படின்ற மாதிரி காமனா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சந்தாவோட அம்மா வந்து வருவாங்க. வந்ததுமேனு யார்ட்ட என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி ஹிந்தியில கேட்கும்போது, உடனே நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேரன் வந்துட்டு பாவம் இப்படி பயந்து பயந்து பேசிட்டு இருக்குது இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்னைக்கு நம்ம சந்தாவ கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வர்றது? என்னைக்கு நம்ம இவ்வளோ பணத்த சேர்க்கிறது? அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க சந்தாவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறல்ல, அதுக்கு முன்னாடி என்ன பேசுற? 6 மாசத்துல அவங்க வந்து பணம், காசு எல்லாம் கொண்டு வந்தாலும் கூட, உன்னைய நாங்க கல்யாணம் பண்ணி குடுக்குறதா இல்ல. உன்னைய உங்க மாமாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி குடுக்க போறோம். உன்னோட ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்குது. அது 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணி குடுத்தா தான் நல்லா இருப்பேன்னு சொன்னதுனால தான், நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒண்ணும் அவங்க தமிழ்நாட்டிலேருந்து காசு பணம் கொண்டு வருவாங்க. உன்னைய நாங்க அங்க கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுருவோம். அப்படிலாம் வந்துட்டு நாங்க இப்ப யாரும் கேட்டுட்டுலாம் உட்காந்துக்கிட்டு இல்ல. புரியுதா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சந்தாவோட ஃபோன வந்து வேகமா பிடுங்கிட்டு, சந்தாவோட அம்மா வந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சந்தா இத நெனச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒருவேள 6 மாசம் கழிச்சு சேரன் வந்து இவ்வளோ காசு கொண்டு வந்தாலும், அவங்க கேட்ட நகைய கொண்டு வந்தாலும் கூட, கல்யாணம் பண்ணி குடுப்பாங்களோ, குடுக்க மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப கடவுளா பார்த்து தான் என்னோட ஜாதகத்துல தோஷம் இருக்குது. 6 மாசம் கழிச்சு தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இந்த மாரி ஜாதகத்துல வந்து கடவுளா பார்த்து தான் ஒரு வழி குடுத்துருக்கிறாரு. இந்த 6 மாசத்துக்குள்ள எப்படினாலும் நம்ம வந்து ஊருக்கு போயிறணும் அப்படின்ற மாதிரி நம்ம சந்தா வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தாவோட அப்பா வராங்க. வந்துட்டு, "இப்ப எதுக்கு நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில கேட்குறாங்க. அதுக்கு அம்மா வந்து இந்த மாரி திட்டிட்டு ஃபோன வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க பண்ணது சரிதானே! நீ அப்படிலாம் ஃபோன்லலாம் பேசக்கூடாது. இத்தன நாளா எங்களுக்கு தெரியாம தெரியாம நீ ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்த. இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஃபோன்ல பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. உடனேன்னு, இப்ப இதுல என்ன தப்பு இருக்குது? நீங்க மாமா கிட்ட நெறைய காசு இருக்கு, பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்குறீங்க. ஆனா, அவர் வந்து என்னைய நல்லா பார்த்துக்குருவாரா? கண்டிப்பா பார்த்துக்கவே மாட்டாரு. ஏன்னா ஆனா இவுங்க வந்து என்னைய ரொம்ப நல்லா பார்த்துக்குருவாங்க. அவங்க வீடு சொந்த வீடு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ வாய மூடிட்டு பேசாம இருக்கிறியா? உன் மாமாவுக்கு நெறைய சொத்து பத்து இருக்கு. நீ பாட்டுக்கு உட்காந்து சாப்பிடலாம். அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவர் பாட்டுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு, ரவுடிசம் பண்ணிட்டு கிடந்தாலும், காசு பணம் இருக்குதுல்ல, அத பார்த்துட்டு பேசாம இரு. உங்க மாமாவுக்கு பொண்ணு குடுக்குறதுக்கு நீ நானும் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா, நான் கட்டுனா உன்னைய தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு உங்க மாமா ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கிறாரு. அவர கல்யாணம் பண்றதுக்கு விட்டுட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற வேல வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னப்பா பெரிய காசு, பணம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு வந்து பேசினார்ல சோழன், அவருக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்குது. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய தொழிலதிபரோட பொண்ணு தான். அவங்க வந்து அவங்க அப்பா வந்து இப்ப சம்மதம் சொல்லி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கிறாரு. நல்லா இருந்தா போதும், சந்தோஷமா இருந்தா போதும், காசு பணம்லாம் தேவையே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாரு. சொல்லி கல்யாணமும் பண்ணி குடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு இருக்கிற பாசம் கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேல இல்லையாப்பா? நான் வந்து சந்தோஷமா தானே இருப்பேன். உங்களுக்கு வந்துட்டு நானு காசு பணத்தோட இருக்கிறது பெருசுன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல சந்தோஷமா இருக்கிறது பெருசுன்னு நெனைக்கிறீங்களா? காசு பணம்லாம் வச்சுக்கிட்டு நான் அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தா அது உங்களுக்கு போதுமா? அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுகெல்லாம் வந்து அப்படி பேசுறது எல்லாமே வந்து சந்தாவோட அப்பாவுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு மனசுக்குள்ள. ரொம்ப கஷ்டமாவும் இருக்குது. சந்தா வந்து இப்படிலாம் தினமும் அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, அவங்கள கல்யாணம் பண்ணா நல்லா சந்தோஷமா இருப்பாள்ல, நமக்கு அதுதானே முக்கியம் அப்படின்ற மாதிரி அவரும் மனசளவுல நினைக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இத பத்தி சந்தாவோட அம்மாகிட்ட பேசுறாரு. 6 மாசம் கழிச்சு பேசாம அந்த சேரனுக்கே வந்து சந்தாவ கல்யாணம் பண்ணி குடுத்துரலான்னு நெனைக்கிறேன். நீ என்ன நெனைக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க இருந்துட்டு, என்ன என் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி குடுக்கணும். தேவையில்லாம இப்படி அவங்க வந்து பொண்ணு கேட்குறாங்க, இவங்க வந்து பொண்ணு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சந்தாவ கல்யாணம் பண்ணி குடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. 6 மாசம் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னும் 6 மாசத்துல 1 மாசம் ஓடிருச்சு. இனி 5 மாசம் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் தான் சரியா இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சந்தாவ என் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி குடுக்கணும். சந்தாவ அவங்க மாமா தான் கட்டிப்பாங்க. வேற எந்த மாற்றமும் கிடையாது. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு எந்திரிச்சு போயிருவாங்க சந்தாவோட அம்மா. ஸோ, இப்ப சந்தாவோட லவ்வ சேர்த்து வைக்கிறதுல அ நம்ம சந்தாவோட அப்பா வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க அம்மா தான் வந்து விடாப்பிடியா கோவத்தோட இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இத பத்தி இந்த லேடி சும்மா இல்லாம, அவங்க தம்பிகிட்ட வந்து சொல்லிர்றாங்க. அதாவது சந்தாவோட மாமா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி பேசுறாங்க. அ பொண்ணு கேட்டுட்டு போனாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு உங்க மாமா சொல்லுறாரா? அப்படின்ற மாரி சொல்லும்போது, என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரு? 6 மாசம்லாம் நான் அப்புறம் இருக்கட்டும். நான் ஃபர்ஸ்ட்டு அவள கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் மத்தது எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவசரப்படாத. அவளோட ஜாதகத்துல 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணா தான் அந்த மாப்பிள வந்து நல்லா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. திடீர்னு இப்ப வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அதனால வேண்டாம். உன் உயிருக்கே ஆபத்தாயிருச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்படின்ற மாதிரி சொன்னதுனால, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. என்ன நடந்தாலும் பரவால்ல. நான் ஃபர்ஸ்ட்டு அவள கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நடக்கிறத பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ, இப்ப சந்தாவுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்டாவது வச்சுருவோம்ன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்கும்போது தான், நம்ம சந்தாவுக்கு இத பத்தி சொல்றாங்க. மாமா கூட உனக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சந்தா இருந்துட்டு, அதான் 6 மாசம் கழிச்சு தான் எதுனாலும் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அதுக்கு முன்னாடி எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா எதிர்த்து கேட்குறாங்க. உடனே இந்த இவர் என்ன பண்றாருன்னா, சந்தாவோட மாமா இருந்துட்டு சந்தாவோட கன்னத்துல ஓங்கி ஒரு அற அரைஞ்சிடுறாரு. உடனே நம்ம சந்தா வந்துட்டு ஒரு செவுத்துல முட்டிடுறாங்க. முட்டுனதுக்கப்புறமா நம்ம சந்தாவோட நெத்தியிலருந்து பிளட் வருது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயய்யோ! இந்த மாதிரி கல்யாண பேச்சு எடுத்ததுனால தான் இப்ப சந்தாவுக்கு இந்த மாரி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அப்பா வந்து திட்டுறாரு. உடனே சந்தாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் மயங்கி விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்ப சந்தாவோட அப்பா வந்து சொல்றாங்க, "என்ன பேசுறதா இருந்தாலும் 6 மாசம் கழிச்சு பேசுவோம். ஒண்ணு நீங்க நெனைக்கிற மாதிரி மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, அந்த சேரன் பையாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, எதுனாலும் 6 மாசம் கழிச்சு பேசுங்க. அதுக்கு
அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீங்க நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்ப சந்தாவுக்கு அடிபட்டுருச்சு. அவளோட ஜாதகத்தின்படி அவளுக்கு வந்து கல்யாணம் பண்றது, கல்யாணத்த பத்தி பேசுறது 6 மாசம் கழிச்சு தான் பண்ணணும்னு இருக்குதுல்ல. அப்புறம் எதுக்கு இப்படியே இப்ப பேசுனீங்க? பார்த்தீங்களா, நீங்க பேசின உடனே இந்த மாரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அனீஸ் பாய் வந்துட்டு ஃபோன்ல இத பத்தி பேசிட்டு அப்படியே வந்து வருவாரு. சேரன் கிட்ட வந்துட்டு, "சந்தா உங்ககிட்ட பேசினாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா பேசினா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்றாங்க. "அங்க நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்குது. பாவம் சந்தா எப்படிதான் சமாளிக்கிறான்னே எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல அனீஸு. என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து சந்தா கிட்ட இருந்து ஃபோன பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க போல இருக்குது. எங்க அப்பா கூட ஓரளவுக்கு சரி 6 மாசம் கழிச்சு சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா எங்க அம்மாவும், எங்க மாமாவும் சேர்ந்து உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவால்ல. ஏதாவது பரிகாரம் பண்ணினாலும் பண்ணிக்கலாம் நம்ம. உடனே கல்யாணத்த வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க போல. இப்போதைக்கு பெரிய ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து என்கேஜ்மெண்ட் மாரி நிச்சயதார்த்தம் மாரி வச்சுக்கிட்டு, அப்புறமா கூட வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசம்போதே வந்து நம்ம சந்தாவ வந்து எங்க மாமா அடிச்சுட்டாரு. சந்தா வந்து செவுத்துல மோதி அவளுக்கு வந்து அவ வந்து மயங்கிட்டா போல இருக்கு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கட்டெல்லாம் போட்டுருக்காங்க. ஏன் தான் இப்படி அவள டார்ச்சர் பண்றாங்கன்னே தெரியல. இப்ப நிலாவ எடுத்துக்கோங்க. நிலாவோட அப்பா வந்து எவ்வளோ பெரிய பணக்காரரு, எவ்வளோ பெரிய தொழிலதிபரு. ஆனா நிலாவோட மனச புரிஞ்சுகிட்டு, உங்க சோழனோட உங்க தம்பியோட ஒய்ஃப வந்து நான் உங்க மனசுபடி வாழட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், காசு பணம்லாம் தேவையில்ல. சந்தோஷமா நிம்மதியா இருந்தா போதுன்னு எவ்வளோ பெருந்தன்மையா விட்டு குடுத்துட்டாரு. அதனால தான் சோழனுக்கும், அவங்க ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆயிருக்குது. அதே மாதிரி இவரும் எங்க அப்பாவும் கொஞ்சம் இறங்கி வந்துட்டாரு. எங்க அம்மாவும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சந்தாவ உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். ஆனா, அதுக்கு எங்க மாமா விடமாட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன அனீஸ் பா இப்படி சொல்லிட்டு இருக்கிற? அனீஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. சந்தா இப்போ ஓகே தானா? பரவாயில்லையா அவளுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல பையா. இப்பதான் நான் பேசிட்டு வந்தேன். எங்க அப்பா கிட்ட தான் நான் பேசிட்டு வந்தேன். சந்தா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லி சொன்னாரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாவம் அந்த பிள்ளைய வேற விட்டுட்டு நீ இங்க வந்துட்ட. எவ்வளோதான் கஷ்டப்படுதோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நடந்தாலும் பரவால்ல. ஆனா 6 மாசம் கழிச்சு தான் கல்யாணம்ன்ற பேச்சே எடுப்பாங்க. அதுவரைக்கும் சந்தாவுக்கு கொஞ்சம் நமக்கு அங்க பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் இப்படி அந்த பிள்ளைய அடிக்கிற அளவுக்குலாம் போயிருக்கிறாங்களே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன பையா பண்றது? எங்க வீட்ல யாருமே இத பத்தி நெனச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சந்தோஷமா இருந்தா போதும்னு நெனச்சா அது பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ எங்க அம்மா வந்து சந்தாவ உனக்கு கட்டி குடுக்க முடியாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னா, யாராலயும் எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இல்ல இப்ப நம்ம சந்தா வந்து மேஜர் தான். கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சா யாரனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க இஷ்டப்படி வாழலாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஒருவேளை இப்ப நம்ம சந்தா வந்துட்டு சேரன தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, சேரனுக்கும் சந்தாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நடுவுல வேற யாரு என்ன வந்து சொன்னாலும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நம்ம சேரன் இப்ப சந்தாவுக்கு வந்துட்டு அவங்க மாமா தான் வந்து எனிமியா இருக்கிறாரு. அவங்க மாமா வந்து என்ன பண்றாங்கன்னா, சந்தாவ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம சேரன கல்யாணம் பண்ற நேரத்துல பொண்ண தூக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அவர் காதலுக்கு வில்லனா இருக்கிறது அவர்தான். அவர தாண்டி அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி, சந்தாவும் சரி எதுவுமே பேச முடியல. ஏன் நம்ம ஊர்லயே வந்து சென்னையிலேயே வந்து பொண்ண தூக்கிட்டு போயிருக்கிறாங்க, பீகாருக்கு போயிருக்காங்க அப்படின்னா, இவங்களாலயும் எதுவும் பண்ண முடியல. அதனால இப்ப அவங்க மாமாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா தான், இல்ல அவங்க மாமா சரின்னு சொன்னா மட்டும் தான் சந்தாவால நம்ம சேரன் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து அவங்க பொண்ணு கேட்டாங்க அப்படின்னாலுமே, அதாவது அவங்க கேட்ட நகையும், பணமும் குடுத்து, அவங்க பொண்ணு கேட்டாலும் கூட கண்டிப்பா அவங்களால சேர்த்து வைக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது அந்த நம்ம சந்தாவோட மாமாவ மீறி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது தானே! அதுதான் பிரச்சனையா வந்து அமைய போகுது. ஆக மொத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சந்தாவுக்கு தான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சேரண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன பார்த்துட்டே இருக்கிறாங்க. சொந்தா கிட்ட இருந்து ஃபோன் வருமா, மெசேஜ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க பாவம். அன்னைக்கு முழுவதும் அவங்களுக்கு வந்து வேலையே ஓடல. சரி நம்மளுக்கு இப்போ இதுக்கு மேல வேலை பார்க்க முடியாது. சந்தா கிட்ட பேசினா தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு ரூம்ல இருந்து வெளியில வருவாங்க. "என்னண்ணே எப்போ வந்தீங்க? என்னண்ணே வேகமா வந்துட்டீங்க?" அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி கேட்குறாங்க. ஆனா சேரன் எந்த
பதிலுமே சொல்லாம உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நிலா இருந்துட்டு, "அண்ணே நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க பாட்டுக்கு இருக்கிறீங்க. என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லப்பா நிலா. என்னப்பா கேட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லண்ணே வேகமா வந்துட்டீங்களே, வேலை வேகமா முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லப்பா அது ஒண்ணும் இல்லப்பா. கொஞ்சம் வேலை ஃப்ரீயா தான் இருந்துச்சு. அதிகமா வேலை இல்லையா, அதனால வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லையேண்ணே, உங்க முகத்த பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்கண்ணே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சந்தா தான்ப்பா, சந்தாவோட மாமா சந்தாவ அடிச்சுட்டாங்களாம். சந்தாவுக்கு கொஞ்சம் காயமாயிருச்சாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பாவம்ப்பா அந்த பொண்ணு. எனக்காக ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, கூடிய சீக்கிரம் நம்ம சந்தாவ கூட்டிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோண்ணே. நீங்க கவலைப்படாதீங்க. சந்தா கிட்ட பேசுனீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதுக்கு தான்ப்பா நான் ஃபோன கையில வச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால மனசார வேலை பார்க்க முடியலையா, கஷ்டமா இருந்துச்சா, அதனால தான்ப்பா வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னா சொல்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களோட லவ்வ சேர்த்து வச்சா சூப்பரா இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.